இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா நீ இவ்வளவு வயசுக்கு அப்புறம் பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட? இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லடா. நான் வீட்டில் இழந்து போன என்னோட மானம், மரியாதை, சீதாவோட எதிர்காலம் எல்லாமே இதுல தாண்டா அடங்கியிருக்கு. என்னோட இத்தனை வருஷ உழைப்புல நான் உருவாக்கின அத்தனையும் என் பிள்ளைங்க கிட்ட இழந்துட்டேன். அதனாலதான் அதை மறுபடியும் மீட்கணும்னா டேய், எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லடா. மார்க்கு, வேணாம் மார்க்கு, நீ செய்யற இந்த காரியம் எனக்கு சரியா படல மார்க்கு. ஆக்சிடென்ட் கேஸ் தானே, 6 மாசத்துல முடிஞ்சிரும்டா, வெளியே வந்துடலாம். ஆமா, சீதா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சீதாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுடா. என்ன மார்க்கு சொல்ற நீ? முதலாளி ஒரு வேலையா நார்த்துக்கு ஒரு 6 மாசம் அனுப்புறாருன்னு பொய் சொல்லி ஒரு வழியா சீதாவை நான் சமாளிச்சு வச்சிருக்கேன்டா. மா, என்ன விளையாடுறீங்களா? எங்க எல்லாருக்கும் மொத்தமா செட்டில் பண்ண எவ்வளவு ஆகும் தெரியுமா? 20 லட்சம் ரூபா ஆகுமா? அவ்வளவு பணத்தை இந்த ஆளை நம்பி யார் தருவா? என்ன 2 பேரும் சேர்ந்து கதை விடுறீங்களா? அவரால் பணம் தர முடியலன்னு உங்களை வந்து நின்னு பதில் சொல்ல சொன்னார் அவரு. எந்த ஊருக்கு போயிருக்காரு? மகாராஷ்டிராக்கு போறதா சொன்னாரு. மகாராஷ்டிராவா? ஏ ரவி, நான் சொல்லல, பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காரு அவரு. இதோ பாருடா, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். அவர் சொன்னா செய்வாரு. அவர் செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. உனக்கு பணம் தரலன்னா வந்து கேளு. யாருமா? என் பேரு சீதாங்க. மார்க்கண்டேயன்கிறது என்னோட வீட்டுக்காரரு. சரிம்மா, அதுக்கு என்னப்போ? என் வீட்டுக்காரரு இந்த வீட்டுல தான் டிரைவரா வேலை பாக்குறாரு. அவரை பார்க்கணும். ஓ, எனக்கு தெரியாதுமா. நான் இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். நான் உள்ள போய் ஐயா கிட்ட என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். வர சொல்லியா? வாங்கம்மா. ஐயா. என்னம்மா, யார் வேணும்? இல்லங்க ஐயா, இந்த வீட்டோட. ஆமா, இது ஏன் வீடுதான். உனக்கு என்ன வேணும்? நான் உங்க டிரைவர் மார்க்கண்டேயனோட வைஃப். மார்க்கண்டேயனா? அப்படியெல்லாம் இங்க யாரும் என்கிட்ட வேலை செய்யலையே. இல்லங்க, இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்தாரு. அம்மா, யார் எந்த அட்ரஸ் கொடுத்தாலும் யார் எவருன்னு விசாரிக்காம நேரம் இங்க வந்துருவியா? அது இல்லங்க, மார்க்கண்டேயன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பேர்ல யாரும் இங்க இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துட்டு போனாரு. அம்மா, சும்மா தேவையில்லாம தப்பான அட்ரஸ் கொண்டு வந்துக்கிட்டு அதை இதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப போறியா, இல்ல போலீஸ் கூப்பிட்டு புடிச்சு கொடுக்கவா? இல்லங்க, நான் போயிடுறேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஏய், வீணா போறவங்க யார் என்னன்னு விசாரிச்சு கூட்டி வர மாட்டேன். பயா, கூட்டி பயா. சரிங்க மா, வாங்கம்மா வாங்க. என்னடா இது? ஐயோ 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 கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்னடா இதெல்லாம் அநியாயமா இருக்கு. பணத்துக்காக யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுவாங்களா? அவ மட்டும் இந்த வேலையை விரும்பி செய்யணும் தலையெழுத்தா என்ன? பெத்த பிள்ளைங்களே பணம் பணம்னு கடங்கார மாதிரி அவன் கழுத்து நெரிச்சா அவன் இப்படி ஒரு வேலை தான் பண்ணுவான். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. யாராவது பணத்துக்காக ஜெயிலுக்கு போவாங்களா? என்னடா நியாயம் இது? என்கிட்ட எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர்தான் மார்க்கண்டேயன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். என்னையா? இவங்க நம்ம கிட்ட டிரைவரா இருந்தான்ல, என் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன், அவனோட மிஸ்ஸஸ். அதுக்கு என்னப்பா?
என்னண்ணே இது? நான் முதல்ல வந்து கேட்டப்போ மார்க்கண்டேயன் யாருமே இல்ல, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்தம்மா உன்னை எனக்கு தெரியாதுல்ல. சரி அதை விடு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க அதை சொல்லு. இல்லைங்க, மார்க்கண்டேயனை வெளியில எடுக்கணும். என்ன மார்க்கண்டேயனை வெளியே எடுக்கணுமா? ஆமா சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு தானே மார்க்கு தான் பழியை ஏத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிக்கிறீங்க. யோ நீ தாயா ஒன்றும் தெரியாத லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் டிரைவரா என்கிட்ட வேலை பார்த்தேன். வண்டி எடுத்துட்டு போய் யார் மேலே இடிச்சிட்டு அடிபட்டவன் செத்து போயிட்டேன். போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏய் போய் சொல்லாதயா. உன் பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு தான் மார்க் உள்ள போயிருக்கிறான். நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, அதனாலதான் உள்ள போயிருக்கிறான். இப்ப மாத்தி பேசுனா என்னங்க அர்த்தம்? என்னய்யா புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? யாரோ ஒரு பொம்பளைய கூட்டி வந்து பணத்தை ஆட்டையை போட்டு போலாம்னு பாக்குறியா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க பாத்துக்க. யோ ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்படிதான் பண்ணுவேனே? நீ யோக்கியமானவனா இருந்தா இந்நேரம் பணத்தை எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுத்துடணும்ல. அந்த பணத்தை தராம ஏமாத்திட்டல. உன் பொண்ணுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்காயா. அவனை ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு வானா மாத்தி மாத்தி பேசிக்கிற. யோ நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா? இந்த பாரியா, நான் எவனுக்கு பணம் தரணும்னு சொல்லல. என் பொண்ணுக்காக யாரும் வந்து ஆஜராகல. மார்க்கண்டேன்னு ஒருத்தன் என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தேன். வேலை நேரத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. நானும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவ்வளவுதான். அதை தாண்டி அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல்ல இங்க இருந்து 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. ஏய் அப்படியே உன்னை போட்டான்னு வச்சுக்கோ ராஸ்கல். ஏய் அப்பாவி போய் ஏமாத்துற திருட்டு பாயல. எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? ஏய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? ஃப்ராடு பாயல. கோடி கோடியை சேர்த்து வச்சிருக்கிறல, பேசினபடி அந்த பணத்தை அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதானடா. நம்பிக்கை துரோகம் என்னடா பண்ணுவ? டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்காக தானே உள்ள போனா. தபார் உன்னை விட மாட்டேன். மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இல்லன்னா நடக்குது வேற. டேய் ஆர்மர் கை வைக்க. டேய் உன்னை உயிரோட விட மாட்டேன். டேய் ஆர்மர் கை வைக்க. வாங்க செக்யூரிட்டி சொன்ன கேளுங்க சார். சார் வாங்க சார். அப்பாவி ஓடாங்கற. வாங்க லீல போற முதல்ல. தபார் செக்யூரிட்டி வாங்க சார். பத்தி தெரியாது. வாங்க சார். சொன்ன கேளுங்க சார். போங்க சார். இல்ல மா போமா கூட்டி போங்கம்மா. போங்க சார். டேய் கையை போங்க. ஏடியா இவனை நம்பி இப்படி மோசம் போயிட்டோமேமா. இவன் இவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்பானேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. நானும் மார்க்கு ஏமாந்துட்டோம்மா. என்ன மன்னிச்சிரு சீதா.